வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போவது விருதுநகர் சாத்தூரில் அமைந்துள்ள இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில். சிவஸ்வரூபிணியாக காட்சியளிக்கும் அம்மன், கருவளம் தரும் கண்ணுடையாள், இடர் நீக்கும் ஆடிவெள்ளி மாரியம்மன் வழிபாடு. வாங்க தரிசிக்க போகலாம். இந்தியாவிலேயே தொன்மை வாய்ந்த கோயில்கள் மற்றும் அவற்றின் கலாச்சார சிறப்புகளுக்கு பெயர் பெற்றது தமிழகம் என்றால் மிகையல்ல. அந்த வகையில் கிராமங்களும் அவற்றில் கடைபிடிக்கப்படும் கலாச்சாரங்களும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்றளவும் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இயற்கையோடு ஒருங்கிணைந்த ஏராளமான கிராம தேவதைகள் மற்றும் ஒவ்வொரு ஊருக்கும் உரிய சிறப்பு பெற்ற அம்மன் கோயில்கள் அந்தந்த பகுதிகளுக்கே உரிய சிறப்புகளுடன் திகழ்கின்றன. அதுபோன்று இயற்கை சூழ்நிலையில் அமைந்த ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கன்குடி என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி என்ற இடத்தில் உள்ள இக்கோயில் சிறியதாக இருந்தாலும் பெரும் புகழ்பெற்று விளங்குகிறது. திருச்சி, மதுரை, விருதுநகர் வழியாக சாத்தூரிலிருந்து நேர்கிழக்கே விளாத்திக்குளம் வழியே திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இருக்கன்குடி மாரியம்மன் கோயில். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் இருக்கும் இருக்கன்குடி எனும் இந்த குக்கிராமத்தில் இத்தனை பெரிய பக்தர்கள் கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் அது நடக்கிறது. தினந்தோறும் 10,000 பேரும் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ஆகிய கிழமைகளில் சராசரியாக 50,000த்திற்கும் மேற்பட்டவர்களும் மாரியம்மனை தரிசிக்க வருகிறார்கள். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முழு நிர்வாகமும் இங்குள்ள பரம்பரை அறங்காவலர்களான பூசாரிகளின் கையில்தான். அதில்தான் அடங்கியிருக்கிறது ஆலய வரலாறும். சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சதுரகிரி மகாலிங்கம் மலையில் வசித்து வந்தார் சிவயோக ஞான சித்தர். அம்பாளின் தீவிர பக்தரான அவர், நான் யோக நிஷ்டையாகும் இடத்தில் நீ வந்து சிவஸ்வரூபியாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பராசக்தியிடம் வரம் கேட்டார். வரமளித்த அன்னை, நீ யோக நிஷ்டையாகும் இடம் நதிகள் சங்கமிக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று கூற, அதன்படியே இந்த இருக்கன்குடி தேடி வந்து நிஷ்டையில் ஆழ்ந்தார் சித்தர். வெகு காலம் கழித்து ஏற்பட்ட ஊழி பிரளயத்தில் எங்கிருந்தோ வெள்ளத்தில் இழுத்து வரப்பட்ட பராசக்தியின் திருவுருவச் சிலை ஒன்று இந்த இடம் வந்ததும் சுழலில் இருந்து விடுபட்டு பூமிக்குள் புதைந்தது. ஒரு நாள் அருகிலிருக்கும் கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் அங்கு பசுமாட்டின் சாணம் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். சாணம் சேகரித்துக் கொண்டு கிளம்பும் போது ஒரு பெண்ணின் சாணக்கூடையை மட்டும் தூக்க முடியவில்லை. சாணத்தை அகற்றிவிட்டு முயற்சித்தாலும் முடியவில்லை. ஊரார் கூடி இதென்ன ஆச்சரியம் என்று வியக்க, அந்த சாணக்கூடை வைத்திருந்த பெண்ணுக்கு அருள் வந்தது. அப்பெண்ணின் மூலம் அம்மன் வெளிப்பட்டு, நான் இங்கேதான் இருக்கின்றேன், என்னை வெளியில் எடுங்கள், உங்கள் எல்லோருக்கும் காவலாக நான் இருப்பேன் என்று சொல்ல, மெய்சிலிர்த்த மக்கள் அந்த இடத்தை தோண்ட வெளிப்பட்டது அம்மன் சிலை. ஆத்தா தாயே என்று பரவசமான பக்தர்கள் கூரை வேய்ந்து கோயில் கட்டினர். அக்கம் பக்கமெல்லாம் புகழ் பரவி பெருக கூரை கோயிலும் அடுக்கடுக்காக பல மாற்றங்கள் கண்டு பிரம்மாண்ட ஆலயமாக உயர்ந்தது. அன்று சாணக்கூடை சுமந்த பெண்ணின் வழிவந்த குடும்பத்தினர்தான் இன்று கோயிலின் பரம்பரை அறங்காவலர் மற்றும் பூசாரிகளாக உள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்கே உள்ள சதுரகிரி மகாலிங்க மலையில் இருந்துதான் இந்த அம்மனுடைய ஸ்தல வரலாறு தொடங்குகிறது. இந்த சித்தர்களில் ஒருவராக சிவயோக ஞான சித்தர் என்ற ஒரு சித்தர் அந்த சதுரகிரி மலையிலே அம்மனை வேண்டி அருந்தவம் புரிகிறார். அந்த தவத்தினுடைய கடுமையையும் வலிமையையும் கண்ட அம்மன் அந்த சித்தருக்கு முன்பாக காட்சியளிக்கிறார். தாயே,
எனக்கு சித்தன் என்ற பெருமை வேண்டும் என்பதற்காக இந்த வரத்தை வேண்டுகிறேன். நான் எந்த இடத்திலே என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேனோ அந்த இடத்திற்கு வந்து நீங்கள் பிரதிஷ்டையாக வேண்டும், சிவக்கோலத்தில் வர வேண்டும் என்று வேண்டுகிறார். 5 நதிகள் சங்கமிக்கின்ற இடம் எதுவோ அந்த இடத்தில் நான் பிரதிஷ்டையாகிறேன் என்று சித்தருக்கு அருள் பாலிக்கிறார். 5 நதிகள் சங்கமிக்கிற இடமாக இந்த இருக்கன்குடி என்ற இந்த பகுதியை அவர் கண்டறிகிறார். இந்த சம்பவங்கள் நடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆவேசமாக வந்த அந்த அருள் வந்த அந்த பெண் அந்த கூடைக்கு கீழே நான் புதைந்து கிடக்கிறேன், சித்தர் அடங்கிய அந்த இடத்திலேயே என்னை மீண்டும் பிரதிஷ்டை செய்து வணங்குங்கள் என்று அம்மன் உத்தரவிடுகிறார். இப்போது இருக்கின்ற அந்த பீடத்திலே அமைத்து கோவில் எழுப்பி இன்று அம்மனுடைய அருளை அனைவரும் பெறுமாறு பிரசித்தி பெறுமாறு அமைக்கப்பட்டு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. மாரியம்மன் இங்கே சிவ அம்சமாக திகழ்வதால் அம்மன் சன்னதிக்கு எதிரில் நந்தி இருக்கிறது. இப்போது கோயில் இருக்கும் இடத்துக்கு சற்று தொலைவில் அம்பாள் சிறுமிக்கு காட்சி கொடுத்த இடத்தில் ஆதி அம்பாள் சன்னதி உள்ளது. இங்கே அம்மனின் திருவுருவத்துக்கு பதில் அம்பிகையின் திருவடிவம் பொறித்த சூலம் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. உற்சவ அம்மன் ஊருக்குள் இருக்கிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே உற்சவ அம்மன் பிரதான கோயிலுக்கு எழுந்தருளுகிறாள். பொதுவாக அனைத்து கோயில்களிலும் அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி அமைப்பிருக்கும். ஆனால் இருக்கன்குடி மாரியம்மனோ இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கலும் அழித்தலும் நானே, நானின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டிருக்கின்றார். இந்த அமைப்பு இருக்கன்குடி மாரியம்மனின் சிறப்பம்சமாகும். மேலும் அனைத்து பராசக்தி பீடங்களிலும் வீற்றிருப்பவள் இந்த அன்னையே ஆவாள். பசுமாட்டு சாணம் சேகரிக்க வந்த பெண்ணின் மூலம் வெளிப்பட்ட அம்மன் சிலையை அப்பகுதி மக்கள் ஊருக்குள் உள்ள கோயிலில் வைத்து வழிபட்டார்கள். 3 தினங்களில் மீண்டும் அச்சிறுமியின் மீது அருள் வந்து தனது திருவுருவத்தை பூமியை தோண்டி முன்பு எடுத்த இடத்திலேயே மீண்டும் கொண்டு போய் வைத்து வழிபடுங்கள் என்று கூறினாள். இதைத் தொடர்ந்து அம்மனை மீண்டும் ஊருக்குள் இருந்து தற்போது திருக்கோயில் அமைந்துள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்தனர். அது முதல் தொடர்ந்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் ஊருக்குள் இருந்துவிட்டு திருக்கோயில் உள்ள இடத்திற்கு மீண்டும் அம்மன் கொண்டு வரப்பட்டதன் ஞாபகார்த்தமாக அம்மனின் உற்சவர் சிலை உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆடி மாதமும் கடைசி வெள்ளியன்று அந்த சிலை ஊரில் உள்ள கோயிலில் இருந்து எழுந்தருளி மூலவர் உள்ள இடத்திற்கு வந்து தங்க வைக்கப்படுகிறது. மறுநாள் இங்கிருந்து புறப்பட்டு ஊருக்குள் உள்ள உற்சவர் கோயிலை அடைகிறது. இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில் 10 அடி உயரமுள்ள கல் கோட்டைக்குள் அமைந்துள்ளது. கருவறையின் நுழைவாசலின் உயரம் குறைவாக இருப்பதால் குனிந்து உள்ளே போக வேண்டி உள்ளது. அம்மன் பொன்னாபரணங்கள் அணிந்து தங்கமேனி உடையவளாக மின்னுகிறாள். அம்மனின் கருணை விழிகளை கண்டாலே மெய் சிலிர்க்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்வெட்டு கர்ப்ப கிரகத்தில் கற்சிலா ரூபத்தில் உயிர்ப்புடன் அமர்ந்து தன்னை வணங்கி நிற்பவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வண்ணமுகம் காட்டி அன்னை பராசக்தி அருங்காட்சி தந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். கர்ப்ப கிரகத்திற்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தில் அன்னைக்கு வலப்புறம் விநாயகர் அமர்ந்திருக்கிறார். சன்னதியின் முன்புறம் அமைந்துள்ள மகா மண்டபத்தில் நந்தீஸ்வரர், கொடிமரம், பலிபீடம் அமைந்துள்ளன. மகா மண்டபத்தை அடுத்து மணிமண்டபம் அமைந்துள்ளது. அம்மன் சன்னதியை சுற்றிலும் பரிவார தேவதைகளாக சன்னதிக்கு தென்புறம் வடக்கு வாய் சொல்லி வெயிலுக்காத்தம்மன் உள்ளார். இவர்களுக்கு முன்பாக அரசு மரத்தடியில் சித்தி விநாயகரும் அமர்ந்து அருள் பாலித்து வருகின்றனர். சன்னதிக்கு வடபுறம் பேச்சியம்மனும் முப்பிடாதி அம்மனும் வீரபத்ரரும் பைரவரும் மற்றும் காத்தவராயரும் அமர்ந்து அருளாசி வழங்கி வருகின்றனர். தெற்கு பிரகார மண்டபத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மாவிளக்கு மண்டபத்தின் உள்ளே உட்புற சுவர்களில் இத்திருத்தலத்தின் ஸ்தல வரலாறும் அன்னை பராசக்தியின் பற்பல அவதாரங்களும் திருவுருவ படங்களும் வண்ண தலவைகளால் உயிர் பெற்று காட்சியளிக்கின்றன. மாவிளக்கு எடுப்பதற்கு படுத்து கிடக்கும் பக்தர்களின் பார்வை செல்லுமிடங்களாகிய மண்டபத்தின் மேற்கூரையில்
அஷ்டலட்சுமியின் அவதார திருவுருவ படங்கள் வரையப்பட்டுள்ளன. கோட்டை சுவருக்கு வெளியே தென்கிழக்கு பகுதியில் காவல் தெய்வமாகிய கருப்பசாமிக்கு சன்னதி அமைந்துள்ளது. திருக்கோயிலின் தென்கிழக்கு பகுதியின் வடக்கு பார்த்தவாறு கையிருப்புத்து மஞ்சள் நீராட்டு அம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் அம்மன் வலக்காலை மடித்து இடக்காலை தொங்கவிட்டபடி சுகாசன திருக்கோலத்தில் காட்சி தருவது மிகவும் விசேஷமாகும். தெற்கு பக்கம் வைப்பாறு, வடக்கு பக்கம் அர்ஜுனன் ஆறு என 2 ஆறுகளுக்கு நடுவே மணல் திட்டாயிருக்கும் இடத்தில் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் கொண்டுள்ளாள். 2 ஆறுகள் சேர்ந்து வருவதால் 2 கங்கை கூடுமிடம் என்று சொல்லப்பட்டு இந்த இடத்தில் அம்மன் குடிக்கொண்டு விட்டதால் 2 கங்கை குடி என்று இருந்து பின்னால் அது இருக்கன்குடி என்றாகிவிட்டது. இந்த வைப்பாரும் அர்ஜுனன் நதியும் புராண பெருமை வாய்ந்தவை என்று சொல்லப்படுகின்றன. ஒரு கங்கையில் நீராடினாலே மிகவும் புண்ணியம் என சொல்லப்படும். ஆனால் இருக்கன்குடி வந்தால் மாரியம்மனை தரிசனம் செய்வதுடன் 2 கங்கைகளிலும் நீராடி ஒரே நேரத்தில் முப்பெரும் பலனை அடையலாம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வடக்கே ஓடும் அர்ஜுனா நதியானது வத்ரா இருப்பிலுள்ள மகாலிங்க மலையில் இருந்து உற்பத்தியாகிறது. இந்த அர்ஜுனா நதிக்கு ஒரு புராண கதை உண்டு. முன்னொரு காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் காடுகளில் சுற்றித் திரிந்து பின் இந்த மலையடிவாரத்திற்கு வந்து குளிக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் குளிப்பதற்குரிய இடம் இல்லாததால் அர்ஜுனன் கங்காதேவியை வணங்கி தன் அம்பால் பூமியை பிளந்தான். அந்த பிளவிலிருந்து தோன்றிய ஆறே அர்ஜுனன் ஆறு எனப்பட்டது. இந்த ஆற்று நீரில் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியுடன் நீராடி மகிழ்ந்தனர். இதேபோல் அம்மன் கோயிலுக்கு தெற்கே ஓடுவது வைப்பாறு எனப்படும். இந்த வைப்பாற்றுக்கும் ஒரு தனி புராண கதை உண்டு. ஒரு சமயம் பொதிகை மலையின் அடிவாரத்தில் சிவசைலத்துக்கு வடக்கே சம்பகன் என்ற வேடன் தீயின் நடுவிலிருந்து கடும் தவம் புரிந்தான். இவனது இந்த செயலால் அயோத்தியில் ஒருவன் இறந்தான். அப்போது அயோத்தியை ஆண்ட ராமன் இந்த இறப்பை கேள்விப்பட்டு தன் சேனைகளுடன் கிளம்பி சம்புகனை கொன்றார். அத்துடன் தன் நாட்டில் இறந்தவனையும் உயிர்ப்பித்தார். இது ராமாயண உத்திரகாண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தவம் செய்து சம்புகனை கொன்ற பாவத்தால் பீடிக்க பெற்ற ராமன் பாவ விமோசனத்திற்காக சிவமலையில் சிவபெருமானை நிலைநிறுத்தி வணங்கி தவம் செய்து பாவ விமோசனம் பெற்றார். அதன்பின் ராமன் தன் பரிவாரத்துடன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து சேர்ந்தார். இங்கு வந்து ராமன் தண்ணீர் தேடி கிடைக்காததால் வருந்தினார். அப்போது ராமனுடன் வந்த சாம்பவன் என்பவன் உலகிலுள்ள புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே குடத்தில் நிரப்பி அந்த குடத்தை அகத்தியர் இங்கு புதைத்து வைத்திருப்பதாக கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த ராமன் தன் அம்பால் புதைத்து வைத்திருந்த குடத்தை உடைத்தார். இப்படி புதையலிலிருந்து தோன்றிய ஆறுதான் வைப்பாறு எனப்பட்டது. இந்த வைப்பாறு கரிவலம் வந்த நல்லூர், சாத்தூர், கொல்லாம்பட்டி வழியாக பாய்ந்து இருக்கன்குடி அடைந்து அங்கு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கும் அர்ஜுனா நதியுடன் கலந்து முத்துலாபுரம், விளாத்திக்குளம் வழியாகச் சென்று கடலில் கலக்கிறது. வனவாசம் சென்ற அர்ஜுனன் தன் தாகம் தீர மேற்கு மலைத்தொடர்ச்சி மீது பானம் எய்தான். அதிலிருந்து பொங்கிய நீர் நதியாக பெருக்கெடுத்தது. இந்த நதி அவனது பெயராலேயே அழைக்கப் பெற்றது. இதேபோல் இலங்கை சென்ற ராமபிரான் பூஜைக்காக அந்த மலை மீது அம்பு எய்தார். அப்போது பிறந்த நதி வைப்பாறு எனப்பட்டது. இவ்விரு நதிகளும் கங்கைக்கு ஒப்பானது என்பதால் 2 கங்கைக்கும் நடுவில் அமைந்த கோயில் என்பதை உணர்த்தும் விதமாக இருகங்கைக்குடி எனப்பட்ட ஊர் இருக்கன்குடி என மருவியது. இந்நிலையில் பக்தர்கள் இந்த 2 தீர்த்தங்களிலும் நீராடி அம்பிகையை வழிபட்டு வருகின்றனர். தைவெள்ளி, ஆடிவெள்ளி போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்களில் இந்த நதிகளில் நீராடி பக்தர்கள் இருக்கன்குடியாளை தரிசனம் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். ஆடிவெள்ளி அம்மன் வெள்ளி,
ஆடி என்றால் அம்மன், அம்மன் என்றால் வெள்ளி என ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. இம்மாதத்தில் எத்தனை முறை எத்தனை அம்மனை தரிசித்தாலும் நமக்கு சலிப்பு தட்டாது. காரணம், ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு. அதற்கேற்ப இருக்கன் குடியாளை வணங்கினால் கண் சம்பந்தப்பட்ட நோய், வயிற்றில் தீராத வலி, அம்மை, கை கால் வலி என உடல் உபாதைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்கிறாள். அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கன்குடி மாரியம்மனை வணங்கினால் நிச்சயம் கருவளம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். இக்கோயிலில் வேண்டிக் கொண்டு தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறியவுடன் அம்பாளுக்கு அபிஷேகம், ஆராதனை செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். குழந்தை இல்லாதவர்கள் இந்த அம்மனின் சன்னதிக்கு வந்து கரும்பு தொட்டில் கட்டுவதாக வேண்டிக் கொள்கின்றனர். குழந்தை பிறந்ததும் கரும்பில் தொட்டில் செய்து அதில் குழந்தையை படுக்க வைத்து அம்மனின் சன்னதியை வலம் வருகின்றனர். அத்துடன் விளக்கு போடுதல், அம்மனுக்கு புடவை சாத்துதல், அக்னி சட்டி எடுத்தல், 1000 கண் பானை எடுத்து வலம் வருதல், அங்க பிரதட்சணம் செய்தல் போன்ற வழிபாடுகளிலும் பக்தர்கள் ஈடுபடுகின்றனர். கண்கள் தொடர்பான நோய் உள்ளவர்கள் இங்கு வந்து அம்மனின் அபிஷேக தீர்த்தத்தை கண்ணில் விட்டுக்கொள்ள நோயில் இருந்து நிவாரணம் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். உடல் குறைபாடுள்ளவர்கள் உருவம் செய்து வைத்து வழிபடுகின்றனர். இது தவிர கயிறு குத்துதல், ஆடு, கோழி பலியிட்டு அசைவ உணவு சமைத்து அன்னதானம் செய்தல் போன்றவையும் செய்யப்படுகிறது. மேலும் அம்மை நோயும் இருக்கன்குடி அம்மனை வழிபட பறந்து விடுவதாக ஐதீகம். ஆதியில் தினமும் காலை மாலை 2 வேளை மட்டுமே நித்திய பூஜைகள் நடைபெற்று வந்தன. பக்தர்கள் வருகை அதிகரித்ததும் பழைய நடைமுறைகள் மாற்றப்பட்டு தற்போது உதய பூஜை, காலச்சந்தி பூஜை, திருக்கால பூஜை, உச்சிக்கால பூஜை, சாயரட்சை பூஜை, அர்த்தஜாம பூஜை என தினமும் 6 கால பூஜைகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகின்றன. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் பக்தர்களின் தரிசன வசதிக்காக காலை நடை திறப்பு முதல் இரவு பூஜை முடியும் வரை தொடர்ந்து சன்னதி நடை திறந்து இருக்கும். திருவிழா காலங்கள் தவிர மற்ற தினங்களில் பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 4 மணி வரை சன்னதி நடை சாத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இரவு முழுவதிலும் பௌர்ணமி திதி அமைந்திருக்கும் தினத்தில் மாலை 6 மணிக்கு மேல் அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் திருக்கோயில் சார்பாக நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். திருவிழா காலங்களான ஆடி, தை, பங்குனி கடைசி வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களான சித்திரை வருட பிறப்பு, தீபாவளி, திருக்கார்த்திகை உட்பட விசேஷ நாட்களிலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும். ஆடி, தை, பங்குனி மாதங்களின் கடைசி வெள்ளியில் பெருந்திரளான மக்கள் அம்மன் அருள் பெறக் கூடுவது கண்கொள்ளா காட்சியாகும். இந்நிலையில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் ஆடித் திருவிழா கடந்த 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து மாரியம்மனுக்கு காலை முதல் சிறப்பு அபிஷேகம், பூஜை மற்றும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இத்திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இருக்கன்குடிக்கு வந்து பொங்கல் வைத்தும் அக்னி சட்டி மற்றும் மாவிளக்கு எடுத்தும் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி கடைசி வெள்ளி திருவிழா கடந்த 10ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. அன்றைய தினம் மாரியம்மன் மதியம் 1 மணி அளவில் ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தீராத நோய்களை தீர்த்து வைத்தும், மக்கள் பேறு அளித்தும், மாங்கல்ய பாக்கியம் அளித்தும், திருமண பாக்கியம் வேண்டியோருக்கு வரம் அளித்தும் அருளாட்சி செய்யும் இருக்கன்குடி மாரியம்மனை தரிசித்து அருள் பெறுவோமாக. ஓம் இருக்கன்குடியினில் எழுந்தருளிய எழில்மிகு மாரித்தாயே, அருள்மிகு அன்னையே, உலகின் இருளை நீக்கிடும் ஒளி விளக்கே, மாசற்ற ஜோதியே,
கலியுகத்தை காக்கும் ஆதி பராசக்தியே, எல்லா உயிர்களையும் உய்விக்கும் மகாசக்தியே, அடியார்க்கு மங்களம் யாவும் நல்கும் மகேஸ்வரியே, உன் பாதக் கமலங்களில் மலர் தூவி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தொழுதிட நின்றோம் தேவி. ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருப்பது அறிவியலும் ஆன்மீகமும். அறிவியலும் ஆன்மீகமும் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வார கேள்விகள் என்னென்ன இதோ. ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகமெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். தானங்களில் சிறந்த தானம் எது? பொதுவாகவே தானங்களில் சிறந்த தானமாக அன்னதானத்தை சாஸ்திரம் எடுத்து சொல்லியிருக்குங்க. அதாவது எதனால் அன்னதானம் சிறப்பானதாக எடுத்து சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னதானம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், வறுமையில் உள்ளவராக இருந்தாலும், பெருமையில் உள்ளவராக இருந்தாலும் இந்த தானத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் அன்னதானம் ஒன்று தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது போதும்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வாய்ந்ததாகவும் கடவுளுடைய அருள் நிறைந்ததாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த இடமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடமாக இருந்தாலும், எந்த ஸ்தலமாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தானமாக அன்னதானம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவுக்கு காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஆன்மீக பிரசன்னப்படி தானங்களிலேயே சிறந்த தானம் சமாதானம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விருப்பப்படுறாங்களே. அதே சமயத்தில் தானங்களில் சிறந்த தானம் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் இரத்த தானம் பண்ணுறது, அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறது, கல்வி தானம் பண்ணுறது, கண் தானம், இந்த மாதிரியான பல்வேறு தானங்களை ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட எந்த தானம் பண்ணினாலும் உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் இருக்கிறது நல்ல விஷயமாக தானங்களிலேயே சிறந்த தானமாக எடுத்துக்கலாம். நெற்றியில் விபூதி குங்குமம் வைப்பது எதற்காக? பொதுவாக நெற்றியில் குங்குமம் அல்லது விபூதி அல்லது சந்தனம் இடுவது ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லைங்க, அறிவியல் ரீதியாகவே அடிப்படையாக விதி இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த இடத்துல விதி அப்படிங்கிறது உங்களுடைய மதி தவறாமல் நுணுக்கமாக செயல்படக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த சிறு விபூதிக்கு, சிறு சந்தனத்துக்கு, சிறு குங்கும பொட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மனுஷாலுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு என்ன நோய் வருது, உடம்பில் எந்த மாதிரியான பாதிப்பு வருது அப்படிங்கிற விஷயத்தை நாடி பிடிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய உடம்பில், உங்களுடைய மனசில் வழக்கமான வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்தில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான சக்தி நெற்றி அப்படிங்கிற புத்தியில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் அப்படிங்கிற மூன்றாவது கண் இருந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லா மனுஷாளுக்குமே அந்த நெற்றி பொட்டில் தவறுகளுக்கு கொட்டு வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ஆன்மீக சக்தியாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையில் அந்த நெற்றி பொட்டை ஆண்கள் வலதுகை மோதிர விரலால் விபூதி அல்லது சந்தனம் அல்லது குங்குமம் அப்படிங்கிற பெயரால் அந்த வலதுகை மோதிர விரலால் நெற்றி பொட்டை தொட்டைங்க அப்படின்னா தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கு உங்களுக்கு, அதாவது இனம் புரியாத உற்சாகம், யாராலும் கொடுக்க முடியாத மனோதைரியம் உங்களுக்குள்ளாகவே பார்த்தீங்க அப்படின்னா, காலம் கலிகாலமாகவே இருந்தாலும் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை. அன்னம் எப்படி பாலும் தண்ணீரும் ஒன்றாக இருந்தால் கூட அந்த பாலை மட்டும் தனியாக பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அன்னப்பறவைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையில் எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் கல்வியோ ஆலோசனையோ மற்ற எந்த ஒரு விஷயமும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய நுணுக்கத்தை இந்த நெற்றி பொட்டில் வலதுகை மோதிர விரல் படும் பொழுது, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பொட்டு உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது உங்களை அறிந்தும் அறியாமலும் வரக்கூடிய தவறுகளுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கொட்டு. கையில் கயிறு கட்டுவதால் என்ன நன்மை? பொதுவாகவே கையில் கயிறு கட்டுவது
ஆண்கள் தன்னுடைய கையில் அதாவது வலது கையில் கயிறு கட்டிக்கிறது, பெண்கள் தன்னுடைய இடது கையில் கயிறு கட்டிக்கிறது. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் மனோசக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணுக்கு தெரிஞ்ச சக்திகளை விட கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நிறையவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு சக்தியும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைங்களேன், அதற்கு ஒவ்வொரு விதமான தவம், ஒவ்வொரு விதமான விரதம், ஒவ்வொரு விதமான கடுமையான பிரார்த்தனை, இந்த மாதிரியான முறைகளை கையில் எடுக்கணும். ஆனால் சாதாரணமாகவே நமக்கு பக்கபலமாக கையில் ஒரு கயிறு இருந்துன்னு வைங்களேன், இப்போ கிராமப்புறங்களில் அதாவது கிராம தேவதை அல்லது எல்லை சாமின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, எல்லச்சாமி, முனீஸ்வர சாமி, இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு கருப்பு அல்லது சிவப்பு கயிறை மந்திரிச்சு அந்த தெய்வ நாமாவளியை சொல்லி அடிக்கடி பூஜை பண்ணி அந்த தெய்வத்துடைய பாதத்தில், அந்த விக்கிரகத்துடைய பாதத்தில் எக்கிரக தோஷமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாட்டால் வெளியேறும் சொல்லக்கூடிய ஆன்மீக விதிப்படி அந்த ஊருடைய எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துடைய காலடியில் இந்த கருப்பு அல்லது சிவப்பு கயிறை அந்த தெய்வத்தினுடைய நாமாவளியை சொல்லி அந்த நாமாவளிக்கு அடுத்து முறையான பூஜை பண்ணி அந்த கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அல்லது பூசாரி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த கயிறை வாங்கி நீங்கள் கையில் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களையும் அறியாமல் ஒரு உத்வேகமும் உங்களையும் அறியாமல் ஒரு மனோதைரியமும் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் சாதாரணமாகவே கையில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அதாவது ஒரு பண்டிகை அல்லது திருவிழா இருந்ததுன்னு வைங்களே, அந்த திருவிழா முடிய வரைக்கும் அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட தர்மகர்த்தா அல்லது அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய பிரமுகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையில் ஏதாவது ஒரு கயிறு கட்டிக்குவாங்க. அந்த கயிறுக்கு பேர் கங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட அந்த விழா முடிய வரைக்கும் அந்த கங்கண கயிறு அவருடைய கையில் இருந்துகிட்டு இருக்கும். கங்கண கயிறு கையில் இருக்கும் பொழுது தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு உண்டான எண்ணங்கள் உங்களுடைய அடி மனசில் ஆட்படாது. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான மந்திரிச்சு கையில் கயிறு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கெட்ட விஷயங்களிலிருந்து நட்டம் இல்லாமல் தப்பித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியம் தானாகவே உருவெடுக்குது. பெத்தவங்களோ மற்றவங்களோ சொல்லி கேட்காத குழந்தைகள் அல்லது மற்றதொரு புத்தகமோ தத்துவமோ சொல்லி கேட்காத எவ்வளவோ விஷயங்களை தனக்கு தானாகவே தெரிந்து அறிந்து நடக்கக்கூடிய அற்புதம் இந்த கையில் கட்டக்கூடிய கயிறுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கடிதம் மூலமா கேட்டு விளக்கம் பெறலாம். உங்கள் கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சி, ஜெயா தொலைக்காட்சி, 48 NP ஜவஹர்லால் நேரு மெயின் ரோட், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6032. இந்த வாரம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில விருதுநகர் சாத்தூரில் அமைந்துள்ள இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில தரிசனம் செஞ்சோம். மேலும் ஆன்மீகம் தொடர்பான சில கேள்விகளுக்கும் விட தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.